வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் ஆங்கில புத்தாண்டு 2024க்கான மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. மகர ராசி அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு மிக்கதாக தான் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. இந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இந்த இந்த 4 மாதம் 2023 லாஸ்ட்டு 4 மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னடா வாழ்க்கை இது, தொழிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, சொந்த பந்தம்னா என்ன, உறவினர்கள்னா என்ன, நண்பன்னா என்ன, பணம்னா என்ன, கவலைகள்னா என்ன, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படியே அந்த 2024 நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு இருக்க போகுது. ஆல்ரெடி ஜென்ம 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு குருவோட பார்வை வரப்போகுதுங்க. அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரும்போது மகர ராசிக்கு குரு பலன் யோகம் வரப்போகுது. குரு பார்வைப்பட்டால் கோடி தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு பார்வைப்பட்டவே கோடி புண்ணியம். அப்படி இருக்கும்போது நல்ல காரியங்கள் கைகூடி வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டினோட கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான், 3ஆம் இடத்துல மீன ராசியில் ராகு பகவான், 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கையாக நீங்கள் வாழ போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் கேது பகவான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு பலனோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் அமைப்புப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலுங்கிறது ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2023 இருந்த தொழில் எல்லாமே கைவிட்டு போயிடும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுக்கிற டயத்தில் அங்கே ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து அந்த தொழில் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். 2வது கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வச்சுருக்கும். இது எல்லாமே விலகி இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சதை விட ஒரு நல்ல இடம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. தொழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த ஊராக இருக்கட்டும், வெளி ஊராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், சொந்த தொழில் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சவங்க தாராளமாக இந்த 2024 சொந்த தொழில் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த இடத்துல வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து நான் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி நினச்சவங்களுக்கு இந்த 2024 தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து இப்படிப்பட்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அளவு உங்களுடைய தொழில் அமைப்பு அமையப்போகுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். இப்போ உங்கள் வாக்கில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நீங்கள் கோபத்தில் எடுக்கிற முடிவும் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதை வந்து வினையாகவும் முடிஞ்சிடும், தப்பாகவும் முடிஞ்சிடும். அது சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு உருவாயிருக்கும். நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நம்ம இது மாதிரி கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு பின்னாடி போய் தான் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருக்கும். அது இல்லாமல் சகோதர உறவினர்களும் சரி, சகோதரிகளும் ஒற்றுமைகளும் சரி விலகி இருந்ததெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி அம்மா வகையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அம்மா அப்பா வகையில் பார்த்திங்கன்னா உங்களை இப்போ நினச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துருக்கும். சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைகளை நினச்சி தன்னுடைய குடும்பத்தை நினச்சி நம்மளால் வந்து குழந்தைகளுக்கு கூட நம்ம நினச்சதை வாங்கி கொடுக்காம முடியாமல் போயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ அதெல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்க நிலை உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச தொழிலும் நினச்ச வாழ்க்கை இதெல்லாம் அமையப்போகுதுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். இப்போ மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு போகும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் என்னதுங்க? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம் அமைக்கிறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, அப்படியே பாதியிலேயே நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். என்ன கேட்டிங்கன்னா கொத்தனார் முறைகளில் பிரச்சனை வந்திருக்கலாம், இன்ஜினியர் வகையில் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை லோன் வகையில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். எல்லாம் கைக்கூடி வந்து கடைசியில் டயத்தில் உங்கள்கிட்ட இருந்து அது விலகி போயிடும். இப்போ அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடிவாக ஒரு தீர்வாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போதும். புதிய தொழில், புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடில் இருந்தது எல்லாமே விலகி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு ஆரோக்கியங்கரான ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும். என்ன கேட்டிங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடிக்கு இப்போ 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கனால அடிக்கடிக்கு தேவையில்லாத வரையும், ஹாஸ்பிட்டலில் செலவு வரையும், கடன் தொல்லைகள், கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாயிருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலகி இந்த வருடத்தில் ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுது. ரெண்டாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆச்சு. பார்க்காத கோயிலும் இல்லை, போகாத ஜோசியரும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை, எல்லாமே பார்த்து எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவான் வரும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். குழந்தை செல்வங்கள் இந்த வருடம் 2024 உங்கள் கைக்கு கண்டிப்பாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல், நம்ம கோயிலுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் ஒரு 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் ஏதோ ஒரு வகையில் உடல் உபாதைகள் வந்துடும். எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் செலவரையும், கடன் தொல்லைகள், ஒரு கடன் வாங்கிட்டிங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறாமையே போயிடும். கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாமே போகும். அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடிவு வரும். யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட்டு கொடுக்கல வாங்கல் இது எல்லாமே வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது சில டயத்தில் நல்லதை பண்ணாலும் சில டயத்தில் வந்து கொஞ்சம் சங்கடங்களை கொஞ்சம் உருவாக்கலாம். அதனால் எது பண்ணாலும் யோசித்து நிதானமாக யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த 2024 நிகழப்போகிறது. அதே மாதிரி வண்டி வாங்கணும், இப்போ வண்டி வாங்கணும், காரு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா காரும் வாங்கலாம், வண்டி வாங்கணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து அகல்கால் வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக அகல்கால் வேண்டாம் சொன்னது எதுனா, இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் 7.5 சனிங்கிறது 2025 உங்களுக்கு சனி பயிற்சி வரும்போது உங்களுக்கு மாறப்போகுது. அப்போ சனி விலக போகுது. அப்போ அது வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம பொது பலன். இப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆண்டு பலனோட கிரக நிலையில் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா, இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அது நம்ம ஆரம்பத்துலேயே உங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்கள் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.